போர்வெல் அமைக்கும்போது நம்ம நேரடியாக வந்து களத்தில் இருந்து நம்ம அந்த போர்வெல் எப்படி அமைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து வீடியோவாக நான் வந்து பதிவு செய்து உங்களுக்கு வந்து போடுறதா சொல்லி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது மாதிரி தான் இப்போ இந்த போர்வெல் அமைக்க ஆரம்பித்ததுலேருந்தே நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த போர்வெல் வந்து நாங்கள் அமைக்கக்கூடிய இடம் வந்து நல்ல ஒரு தரிசான இடம் தான். இது வந்து ஒரு மலைப்பாங்கான ஏரியா. இதில் வந்து நம்ம போகிறதே வந்து இந்த தண்ணி போகக்கூடிய ஓட வழியாக தான் நம்ம உள்ளே போயிருக்கோம். அதே மாதிரி அந்த வயலுக்கும் நம்ம அந்த தடத்திற்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 அடி உயரத்தில் வந்து நம்ம போர்வெல் அமைச்சிட்ருக்கோம். அந்த தடத்துடைய என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்ம வந்து அந்த வயலுக்குள்ளே வரக்கூடிய என்ட்ரன்ஸ்லேயே அமைச்சிருக்கோம். இந்த வயலில் வந்து ஏற்கனவே போர்வெலோ இல்லை மற்ற எந்த ஒரு எதுவுமே வந்து செய்யலை. இப்போ தான் புதுசாக அவங்க வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நம்ம போர்வெல் அமைக்கக்கூடிய இந்த இடம் வந்து எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு வறண்ட ஏரியா தான். ஏன்னா ரொம்பலாம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னாலாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே முடியாது. ஏதோ ஒரு சில போர்வெல்லில் கிடைச்சதா சொல்லி நம்ம நண்பர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் ஓட்டி போர்வெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு 1 இன்ச் அளவுக்கு தான் வந்து தண்ணி வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த போர்வெல் வந்து முற்றிலும் வித்தியாசமாக இருக்குது. காரணம் வந்து இது வந்து நம்ம எதிர்பாராத அளவுக்கு தண்ணீர் வந்து கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 125 அடிக்கு பக்கமாக நம்ம வந்து அவுட்ரு கேசிங்கே ஓட்டியிருக்கோம். அதில் வந்து ஒரு 80-90 அடிகள்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 இன்ச் அளவுக்கு நமக்கு வந்து ஈல்டு கிடச்சிருக்கு. ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து நான் வந்து அதிகம் தண்ணீர் வந்த போர்வெல்லை வந்து நான் பார்க்கல. அதனால் வந்து இந்த போர்வெல்லை வந்து நம்ம வந்து ஒரு 500 அடி நமக்கு வந்து போர்வெல் அமைக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஏன் அந்த ரோட்டு கரையிலேயே அவங்க ஓட்டுறாங்கன்னா, பக்கத்தில் வந்து நினச்ச இடத்துலலாம் இங்கே வந்து இந்த காத்தாடி சைட்டுக்குள்ளெல்லாம் வந்து லைனெல்லாம் கொண்டு போக முடியாது அடுத்தவங்க இடத்த வழியாக. ஏன்னா பக்கத்துலேயே அவங்களுக்கு வந்து போல் வந்து சர்வீஸ் போல் வந்து போகிறதுனால நம்ம வந்து பக்கத்தில் ஃபஸ்ட்டு ஒரு போர் ஓட்டிடுவோம். அதே மாதிரி இன்னொரு போர் வந்து உள்ளே தேவைப்பட்டதுன்னா உள்ளே வந்து இன்னொரு போர் ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்க சும்மா ஒரு சூஸ் பண்ண இடம் தான். ஏன்னா அந்த ஒதுக்கமான இடத்துல வந்து இந்த போரில் வந்து ஓட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி ஓட்டிகிட்ருக்குறாங்க. இதில் வந்து தண்ணி பார்த்ததோ இல்லை வேறு எந்த ஒரு வேலையுமே இல்லை. நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஜேசிபி வச்சு இந்த ரேம்பெல்லாம் அமைச்சு வண்டியை வந்து மேலே வயலுக்குள்ளே கொண்டு போயிருக்கோம். ஏன்னா இது வந்து வண்டி வந்து வெளியே எடுக்கக்கூடிய அளவுக்கு இடம் விட்டுட்டு நம்ம வந்து அந்த போர்வெல்லை வந்து செட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதிர்பார்த்தது வந்து இந்த போர்வெல்லில் வந்து ஒரு இன்ச்சோ ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு தான் தண்ணி வரும்னு நம்ம நினச்சி ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் அந்த பைப்பு போகக்கூடிய ஆழத்தை பார்த்த உடனே நமக்கு ஒரு நம்பிக்கை, கண்டிப்பாக அந்த போர்வெல்லில் வந்து ஒரு மாறுபட்ட ஒரு ஈல்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த ஏரியாவில் நமக்கு வந்து இதுவரை நம்ம வந்து பெரிய அளவில் ஈல்டு எடுத்ததில்லை. இருந்த போதிலும் இந்த போர்வெல்லில் வந்து நல்ல ஒரு சோர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதே போல் தான் எங்கள் நம்பிக்கை வீண் போகலை. கிட்டத்தட்ட ஒரு 125 அடிக்கு பக்கமாக நாங்கள் வந்து அவுட்டர் கேசிங் ஓட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச் அளவுக்கு நம்ம தண்ணியை வந்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த தண்ணியை வந்து நம்ம சரிவர நம்ம ஃபில்ட்ரு பண்ணாமல் பைப்பை வந்து நேரடியாக வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல்லாக அந்த தண்ணி அடப்பட்டுரும். அதுக்கப்புறம் கீழே வரக்கூடிய பாறைகளில் வந்து பெருசாக தண்ணி கிடைக்காது. நம்ம சொன்ன மாதிரியே தான் இது வந்து நல்ல ஒரு வறண்ட கருங்கல் ஏரியா. அதனால் வந்து இந்த தண்ணியை வந்து நம்ம சரியான முறையில் ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து மேலே வந்து ஒரு 6 அடி அளவுக்கு மட்டும்தான் எங்களால் வந்து இந்த 10 இன்ச்சு வச்சு லாக் பண்ணி ஓட்ட முடிஞ்சுது. இப்போ அப்படி தான் ஓட்டிகிட்ருக்குறோம். இந்த போர்வெல்லாம் அமைச்சிட்டு கடைசியாக வந்து நம்ம வந்து 125 அடியும் ஃபில்ட்ரு பண்ணுறதில் வந்து ஒரு லென்த்து விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 அடி அளவுக்கு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நம்ம அந்த போர்வெல்லில் இறக்க போகிறோம். இந்த வறண்ட வானிலை இந்த கோடையிலையுமே இவ்வளோ தண்ணி கிடைக்கும் போது கண்டிப்பாக இது வந்து மழை காலங்களில் சொல்லவே வேண்டாம். ஏன்னா நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய இடமே வந்து ஒரு ஓடை தான். வந்து உங்களுக்கு வந்து இது வந்து தண்ணி போகக்கூடிய ஓடை, மலையிலேருந்து தண்ணீர் வடிந்து இந்த ஓடை வழியாக தான் போக மாட்டிருக்கு. அதனால் வந்து இந்த ஏரியா கண்டிப்பாக நல்ல ஒரு சோர்ஸு இன்னும் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து நாங்கள் வந்து களத்தில் இருந்தே நாங்கள் வந்து அன்னன்னைக்கு நம்ம என்னதெல்லாம் போர்வெல்லில் செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நேரடியாகவே காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். எங்களுடைய வீடியோக்கள் அனைத்துமே ஒரு தகவல் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு தகவல் கண்டிப்பாக கிடைக்கும். அது மாதிரி தான் இந்த மாதிரி சில நேரங்கள் இந்த மாதிரி சில அதிசயங்கள் நடக்கிற வீடியோவையும் உங்களுக்காக காணொலியாக நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்களை பாருங்கள். உங்களுக்கான சந்தேகங்கள் முழுமையாக கண்டிப்பாக தீரும். நன்றி, வணக்கம்.